மோனாலிசா போஸ்லே கடைசியா ஒரு படத்துல கமிட் ஆனாங்க. அந்த படத்துல நடந்த ஒரு சில பிரச்சனைகளால அந்த படத்துல இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஈவன் அந்த டைரக்டரும் பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்ஷியலான இஷ்யூல வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் மோனாலிசாவோட வாழ்க்கையே போச்சு, அவ்வளவுதான், இனிமே மோனாலிசா எதுவுமே பண்ண மாட்டாங்க, இனிமே அந்த பொண்ணோட வாழ்க்கை அவ்வளவுதான், பேசாம பாசிமணி வித்துக்கிட்டு இருந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டு படத்துல நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணோட வாழ்க்கையாவே கெடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி ஏராளம் பேர் ஹேட்டட் மற்றும் வந்து சப்போர்ட்டும் வந்து ஒரு மாதிரிதான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப மோனாலிசா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்க யாருக்கும் தெரியாது. பட் மோனாலிசா வந்து பெரிய லெவல்ல போயிட்டாங்க. ஒரு படம் விட்டு போனாலும் வேற வேற இடத்துல அவங்க சூப்பரா அவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மோனாலிசா போஸ்லே மகா கும்பமேளால ஒரு பேரழகியா தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பாசிமணி அப்பயே வித்துக்கிட்டு தான் இருந்தாங்க ஃபேமஸ் ஆனாலும். ஆனா பாத்தீங்கன்னா டார்ச்சர், ஹராஸ்மெண்ட் அப்படி இப்படின்னு நடந்துட்டே இருந்தனால இவங்க அந்த இஷ்யூல இருந்து வெளியே வரதுக்கே ஒரு பெரிய டைம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு படத்துல கமிட் ஆறேன் அப்படின்னு சொல்லி இந்த டைரி ஆஃப் மணிப்பூர் அப்படிங்கிற படத்துல கமிட் ஆனாங்க. அதோட போஸ்டர் கூட நான் ரிலீஸ் ஆச்சு, நம்ம பார்த்திருந்தோம். சோ இந்த படத்துல வந்து நடிக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த டைரக்டர் அரெஸ்ட் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறம் நடந்த உண்மைகள் எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த டைரக்டர் என்னென்ன பண்ணாங்க, ஒரு ஹீரோயினை நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி அதை என்னென்ன பண்ணாங்கன்றது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, நீங்களே பார்த்திருப்பீங்க நியூஸ்ல எல்லாம். சோ அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட வாழ்க்கையை அவ்வளவுதான், ஏன்னா வந்து படிக்கவும் இல்லை, சரி வேற ஏதாவது வேலையும் இல்லை, அப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னு இருக்கவங்க தான் பாத்தீங்கன்னா ஒரு ஆல்பம் சாங் இவங்க கைக்கு வருது. ஹிந்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆக்டர், ஒரு நியூ முகத்தோட ஆக்டரோட இவங்க ஹீரோயினா நடிக்கிற மாதிரி இப்ப இந்த வீடியோ கிளிப்ஸ் தான் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப்ல பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. பாலிவுட்ல நடிக்கிற சான்ஸ் போனாலும் பாலிவுட் ஆல்பம் சாங்ல நடிக்கிற அளவுக்கு இங்க உயர்ந்து வந்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது அடுத்தடுத்து பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஜுவல்லரி பிராண்டுக்கு இவங்க பண்ண அந்த ப்ரொமோஷனோட வீடியோ தான் பயங்கரமா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. அதை போய் பார்த்துட்டு வாங்க. சோ பாத்தீங்களா எந்த அளவுக்கு மோனாலிசா போஸ்லே வந்து வளர்ந்துருக்காங்கன்னு. அதாவது ஒரு கதவு மூடிச்சுன்னா இன்னொரு கதவு திறக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து மோனாலிசா போஸ்லே வந்து ஒரு பயங்கரமான எடுத்துக்காட்டா இருப்பாங்க. சோ மோனாலிசாவோட வாழ்க்கையில எவ்வளவு லக் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த லக்கை கரெக்டா பயன்படுத்தி மேல வந்துட்டாங்க. இருந்தாலும் பாலிவுட் பிலிம்ஸ்ல அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குமா கேட்டா அது வந்து ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. பாலிவுட் பிலிம்ஸ்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா நெப்போ கிட்ஸா தான் நடிக்க வைப்பாங்க. ஒண்ணு அரசியல்வாதியோட மகன் மகளா இருக்கணும், இல்லைன்னா ஃபேஷன் டிசைனரோட மகன் மகளா இருக்கணும், அல்லது ஒரு 90s ஆக்டரோட மகன் மகளா இருந்தா மட்டும்தான் பாலிவுட்ல நிலைத்து நிக்க முடியும். அப்படி இருக்கும் போது மோனாலிசா போஸ்லே ஒரு வெளியில இருக்கிற பொண்ணு, இன்னும் ஆக்டிங்லாம் சரியா வரல, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வராங்க, இருந்தாலும் அவங்கள ஃபேமஸ் ப்ரொமோஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட நினைப்பாங்க. பட் சவுத் இண்டஸ்ட்ரீஸும் வந்து அவங்க பிக் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதை நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும். சோ மோனாலிசாவோட இந்த வளர்ச்சியை நீங்க எந்த அளவுக்கு சர்ப்ரைசிங்கா பாக்குறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.